இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நாம் எல்லாரும் இணைந்து உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். அவருடைய விலகாத கிருபையை எண்ணி ஆண்டவர் நாமத்தை சொல்லி நாம் எல்லாரும் உயர்த்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. தேவனுடைய கிருபை நம்மை வாழ வைக்கிற கிருபை. அவரை நம்புகிற பிள்ளைகளை மனசார உயர்த்துகிற தேவ கிருபை எண்ணி எல்லாரும் சொல்லி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். சொல்லுவோம், மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. நீங்க சொல்லுங்க, அதுதான் கிருபை. உம்முடைய கிருபைதான். திகைத்து நம்முடைய வாழ்க்கையில நிற்கும் போதெல்லாம் ஆண்டவர் நம்மை திகையாதே என்று சொல்லி கரம் பிடித்து தூக்கின ஏசப்பாவை மகிமைப்படுத்தி அவருடைய கிருபையை எண்ணி ஆண்டவரை உயர்த்துவோம். திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும். தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. எல்லாரும் உயர்த்துவோம். அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் அதிகம்
ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மேலானது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் கிருபை இல்லைன்னா நான் இல்லை. ஆமா, அவர் கிருபை தான் நம்மை தாங்கி நடத்தி ஏந்தி சுமந்து தப்புவிக்க வேண்டிய இடத்திலே என்னை தப்புவித்து என்னை பத்திரமா இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் கிருபை இல்லைன்னா நம்ம இல்லைன்னு அதுதான் சொல்றேன். தள்ளுகிற உலகம் இது. தள்ளுறதுன்னா அதாவது ஒதுக்குகிறன்னு சொல்லலாம். ஒதுக்கி வைக்கும் சில விஷயத்துல. முன்னெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு. அந்த மாதிரி மனுஷன் எப்பவுமே ஒதுக்கி வைக்கிற ஒரு கேரக்டர் தான் அவனுக்கு உண்டு. ஆனா ஆண்டவருடைய கேரக்டர், ஆண்டவருடைய குணம் என்ன தெரியுமா? அந்த ஒதுக்கி வைக்கிற மனுஷனை கை பிடிச்சி தூக்கி நிறுத்துகிறவர் தான் ஆண்டவர். அதுதான் கிருபை, அதுதான் ஆண்டவருடைய கிருபை. ஒரு நாளும் நம்மை ஒரு இடத்துலயும் நம்மை வெட்கமடைய அவர் விடுவதே இல்லை. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? கர்த்தர் நல்லவர். கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்க வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய விலையேற பெற்ற கிருபையை நாங்கள் எண்ணி உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்தி நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் நம்மை கண்மலையின் மேல் நிறுத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை உயரத்துக்கு கொண்டு போகும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், அவருடைய காருண்யத்தினாலே அவனை இழுத்து கொண்டார். அவருடைய கிருபையினாலே நம்மை அவர் வசம் இழுத்து கொண்டு அவர் நம்மை வாழ வைக்கிற அற்புதமான ஆண்டவர். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நாம் எல்லாரும் சொல்லி நாம் உயர்த்த போகிறோம். அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடலை பாடி இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். போற்றி இந்த காலை வேளையில உயர்ந்த கண்மலையை உயர்த்துவோம். பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெரும் காற்றும் அடிக்கையில் எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலை நிழலே, எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலை நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில செங்கடலை பிளக்க செய்கிறவர், யுத்த சேனைகளை அமல பண்ணுகிற தேவன், நமக்கு பின்தொடர்கிற காரியங்களை அமல பண்ணுகிற ஆண்டவரை உயர்த்துவோம். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமைந்திடும், யுத்த சேனையும் அமைந்திடும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் மாலே. எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் மாலே. போற்றுவோம் உம்மை போற்றி எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உயர்ந்த ஸ்தானங்களில் வைக்கிற உயரமான தேவன், உயரத்திலிருந்து அவர் நம்மை தூக்கி நம்ம கண்மலையின் மேல் நிறுத்துகிற அற்புதமான ஆண்டவரை சொல்லி உயர்த்துவோம். எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீர் அல்லவோ, என்னை வைத்ததும் நீர் அல்லவோ, கண்மலை தேனும் படியும் என்னையும் அறுவதும் நீர் அல்லவோ, கண்மலை தேனும் படியும் என்னை
உயர்ந்த கண்மாலை. எல்லாரும் உம்மை போற்றி போற்றி எங்கள் உயர்ந்த கண்மாலையே. ஹல்லேலூயா. கடல்ல பார்த்துருக்கிறீங்களா? கடலுக்கு முன்னாடி மதில் இருக்கும். அந்த மதில்ல அந்த அலைகள் வந்து மோதும். அந்த அலைகள் மோதும் போது நம்முடைய வாழ்க்கையை அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில பல அலைகள், பல வித்தியாசமான பிரச்சனைகளுக்கு கூடாய் நாம் கடந்து செல்லும் போது ஒன்றை மாத்திரம் நம்ம நினைக்கணும், அந்த செங்கடல் பிளந்து போகக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்த மாதிரியே மதில்களுக்கு நேராக, என் வாழ்க்கைக்கு நேராக எத்தனை அலைகள் மோதினாலும் அதிலிருந்து தாண்ட எனக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே உயரத்தில் இருக்கிறதுனால அவர் எப்பொழுதுமே அவரை நம்ம நோக்கி பார்த்துட்டோம்னா என் தலையை எப்பொழுதுமே கீழே குனிய அவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி எல்லாரும் மேலே பாருங்க, மேலே பாருங்க எல்லாரும். ஆண்டவர் உயரத்தில் இருக்கிற தேவன் என்னை வெட்கப்படுத்த அவர் நினைக்கவே மாட்டார். என்னை வெட்கப்படுத்தாத ஒரு நல்ல தேவன் அவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. அவரை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம். தாவீது சொல்றது போலவே அவர் என் கொம்பை உயர்த்தின தேவன். ஆண்டவர் நம்முடைய கொம்பை உயர்த்துகிறவர். அவரை சொல்லி எல்லாரும் உயர்த்தி மகிமைப்படுத்தி இன்னொரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். கைகளை தட்டி கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாக ஆயுதங்கள் எழும்பும், ஆனால் அந்த ஆயுதங்கள் உன்னை வெட்கப்படுத்தாது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள. உனக்கு விரோதமாய் உன்னை காத்திட உன்னோடு உன்னை காத்திட. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுவோம், வெட்கப்பட்டு போவதில்லை, போவதில்லை. புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவன். ஓ ஸ்தோத்திரம். சந்தோஷிப்பிக்கிற ஆண்டவரை சொல்லி உயர்த்தி எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை பாத்திரம் நிரம்பி
பிசாசு கேட்கிற மாதிரி உயர்த்துங்க. வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி நன்றி. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏசையா ஓ நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே. நன்றி. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும். வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க எல்லாரும். ஓ ஹalleluya. ஒரு நாளும் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya. வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ தலை குனிவதில்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் ஒருபோதும் நம்மை வெட்கத்துக்கு நேராக அவர் நடத்துகிறவர். வெட்கத்துக்கு பதிலாக அவர் என்னுடைய தலையை ஆனந்த தைலத்தினாலே அவர் அபிஷேகிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் ஆண்டவரை உயர்த்துறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை வெட்கம் அடைய விடாமல் எங்களை காத்து நடத்தி வந்த உம்முடைய தயவை எண்ணி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பலர் நம்மை வெட்கப்படுத்த நினைத்த போது என்னை வெட்கப்படுத்த விடாமல் என்னை காத்த ஒரு இயேசு என் கூடவே இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். என் குடும்பத்தை வெட்கப்படுத்த நினைத்த சத்ருவுக்கு ஓ ஸ்தோத்திரம். ஆண்டவர் பதிலடி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஒருபோதும் உங்களை வெட்கமடைய விட மாட்டார். ஹல்லேலூயா. வெட்கத்துக்கு பதிலாக, அதுதான் சொல்றேன், வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் நமக்கு என்னென்னலாம் செய்கிறார் யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கையில இந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், எல்லாவற்றிலும் மேலான தெய்வம், என் வாழ்க்கைக்கு பெரிய பலனா இருக்கிறார். எத்தனை பேர் அதை எண்ணி கர்த்தரை உயர்த்துறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தரே என் பலனா இருக்கிறார். கர்த்தரே என் வாழ்க்கையின் பலனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்ரு எனக்கு விரோதமாக பல அம்புகளை எய்த போது ஓ ஸ்தோத்திரம், அது என் மீது வரவிடாமல் என்னை தப்புவித்த தேவன், என்னை வெட்கமடைய விடாத ஒரு நல்ல தேவன். ஓ ஸ்தோத்திரம். எனக்கு விரோதமாய் எழும்பின போதும், நமக்கு விரோதமாய் பல சத்ருவின் கிரியைகள், உனக்கு விரோதமாய் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் எந்த அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஓ அவருடைய நடத்துதல் மிக பெரியது. ஓ அவருடைய நடத்துதலை உணர்ந்து கர்த்தரை துதியுங்கள். நல்ல கர்த்தரை துதிப்போம். ஓ ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா. ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. The Spirit of the Lord. சர்வ வல்லவரே, எல்லாரும் அப்படியே ஆண்டவரை உயர்த்துவோம். உயரத்தில் இருக்கிற ஆண்டவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, சிங்காசனத்தில் பரிசுத்தரே, ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை
போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை. Let's worship together. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை. உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை. 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 உமக்கு ஆராதனை. ஆராதனை. உமக்கு ஆராதனை. ஆராதனை. உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே. அல்பா ஒமேகாவும் ஆனவர். ஆராதனை. ஆராதனை. ಶಬದಲರಬೋ ಶಿಕಾದಿಯಾಂತರ ರಬಕದಲರಬೋ ಶಮಕುದಲರಬ. ஆராதனை. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆராதனை. ஆராதனை. தேவ பிரசன்னம். ஓ, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். ஆராதனை. ஆராதனை. ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம். நமஸ்கதலரபோ. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. In the name of Jesus. Oh, hallelujah. 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 Amen. Shagadarabo. Rikadaraba shagadiyantara. இருதயத்தை ஒரு சந்தோஷத்தினால நிரப்புகிறார். ரீபா கூதலரபா ஷகதியாந்தரா. தேவ வல்லமை. ஓ ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்தினால நிறையப்படுகிறீர்கள். ஓ களி கூறுங்கள், களி கூறுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே களி கூறுங்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ரபா கதலரபோ ஷிகனியாந்தரா. ஓ சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, எங்கள் எஜமானரே, சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் பின்னாடி இருக்கிற எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்க சரீரத்தில் ஒரு பலன் புறப்பட்டு வருகிறது. ஓ ஹalleluya. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானே. ஹalleluya.
வார்த்தைகள் என்றும் மாறாது. என் வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறவே மாறாதுப்பா. வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலை. சத்தத்தை உயர்த்தி உன்னதத்திலிருந்து வருகிற பலன். ஓ, அநேகரை ஆண்டவர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. கர்த்தரை மகிழ்ந்து பாடுங்கள், அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி நீங்க மாத்திரம் சொல்ல போறீங்க. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் ஒரு பலனை உணர்கிறீர்கள்? இது ஆண்டவர் கொடுக்கிற பலன். ஊசி போட்டா வருகிற பலன் அல்ல, மாத்திரை போட்டா வருகிற பலன் அல்ல, ஆபரேஷன் பண்றதுனால வருகிற பலன் அல்ல. இது என் ஆண்டவர் கொடுக்கிற உன்னதமான பலன். இன்னைக்கு அநேகருடைய சரீரத்துல ஒரு பலவீனத்தை உணர்ந்து கொண்டிருந்த போது கர்த்தர் இன்றைக்கு இந்த ஆராதனையில உங்க சரீரத்தை பலப்படுத்தி இருக்கிறார். இனி நீங்கள் சொல்லுவது என்ன? இனி நான் பலவீனன் அல்ல, என்னை பலப்படுத்த என் கிறிஸ்து என் கூடவே இருக்கிறார், அவர் என்னை பலப்படுத்துவார். எல்லா நாடி நரம்புகள், சதைகள், தசைகள், எலும்புகள் எல்லாவற்றையும் உருவாக்கின கர்த்தர் உங்க சரீரத்தை இன்னைக்கு பலப்படுத்தி இருக்கிறார். ஓ ஹalleluya, உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். ஏசாயா 61 அதிகாரம் 7 தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாவத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹalleluya, நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி. ஹalleluya. அநேகர் இந்த இடத்துல நொந்து குறுகி கூனி நீங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் வருத்தப்பட்டு நீங்கள் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த ஆராதனையிலே நமக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். ஹalleluya, நித்திய மகிழ்ச்சி. ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம். permanent happiness. ஓ ஹalleluya, thank you Lord. நன்றி அப்பா. நாங்கள் பாடினபடியே வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது, அழிந்து போகாது. ஆண்டவரே, எங்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ண நினைக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கும் பதிலடி உம்முடைய வேத வசனத்தின் வார்த்தைகள் மாத்திரமே. உம்முடைய வார்த்தை அதற்கு பதிலாக இருக்கும். அப்படிப்பட்ட உம்முடைய வார்த்தை நாங்கள் இந்த காலை வேளையில நாங்கள் கேட்க போகிறோம். ஆண்டவரே, இருதயத்தை திறந்து வைத்து காத்திருக்கிறோம். இதே தேவ பலனோடு நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கிறோம். நீர் எங்களோடு கூட ஊழியம் செய்யும், பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.